தற்குறியாமா தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். டிவிக்கு ஆச்சுலாம் வேஸ்ட், இவங்க எல்லாருமே தற்குறி, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். இது நல்ல ஒரு செருப்படியா இருக்கும். நீங்க தற்குறி தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. தற்குறியாமா தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். மாற்றம் வேணும் வேணும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுக்கு மேலேயே இப்ப நடந்துட்டு இருக்கு. 100 days 1 lakh crores investment, 1 lakh plus job opportunity. ஒரு பக்கம் இது தமிழ்நாடு ஹிஸ்டரியில எக்கனாமிக் லெவல்ல இது ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டா பார்த்துட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் 1 lakh crores சொன்ன உடனே இது டைரக்டா கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சா, இல்லைனா இது வெறும் MOU சைன் மட்டும் தானான்ட்டு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. இந்த வீடியோல நம்ம தளபதி கவர்மெண்டோட 100 days வெற்றி தமிழ்நாடு இன்வெஸ்டர் இந்த ப்ரோக்ராமை பத்தி இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹலோ, நான் ரத்தினம். வெல்கம் டு Rathinuniverse. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 lakh crores என்ன? 1 lakh crores டைரக்ட் கேஷா கவர்மெண்ட்டுக்கு வரல. யூஸ்வலா இது கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்ல MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. MOUனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஃபியூச்சர்ல ஃபேக்டரி, எக்ஸ்பான்ஷன்ஸ், டேட்டா சென்டர் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ற ஒரு அக்ரிமெண்ட் தான் MOUன்னு சொல்லுவாங்க. ஆனா இது அனௌன்ஸ்மெண்ட், ப்ராடக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜாப் இந்த 4 ஸ்டேஜுமே தாண்டி வந்தால் தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டே கிடைக்கும். தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேஸாக இந்தியாவில் இருக்கு. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் ஈகோ சிஸ்டம்ஸ், சென்னை ஆட்டோமொபைல் ஹப் இருக்கு அண்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் க்ரோத் இருக்கு, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் போர்ட்ஸ்லாம் இருக்கு. ஆல்ரெடி உண்டாய், TVS, ஃபாஸ்கான் சப்ளையர் மாதிரி பல கம்பெனிஸ் தமிழ்நாட்டில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இருந்த நம்ம ஸ்டாலின் சாரோட கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 100 daysல நேர் ஒரு 28,000 கோடிக்கு மேல வந்திருக்குன்ட்டு நான் ஒரு மீம்ல பார்த்தேன். அது அபிஷியலா எனக்கு தெரியல, ஜஸ்ட் ஒரு மீம்ல அதை பார்த்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்போ இருக்கிற புது கவர்மெண்ட்டுக்கு என்ன சேலஞ்ச்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கம்பெனியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம புதுசா வர கம்பெனிக்கு நம்ம அப்ரோச் பண்ணணும். நியூ ஜெனரேஷன் இண்டஸ்ட்ரிலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, AI, டேட்டா சென்டர், செமிகண்டக்டர் ஈகோ சிஸ்டம்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி, EV மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி கம்பெனிலாம் நம்ம அட்ராக்ட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வைக்கிறது தான் இப்போ இருக்கிற புது கவர்மெண்டோட சேலஞ்சா இருக்கு. 100 daysல இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் டீடைல்ஸ் அபிஷியல் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, வெற்றி தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் இதுல பாத்தீங்கன்னா பல கம்பெனிகள் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 97 கம்பெனிஸ் நம்ம தமிழ்நாட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1 lakh crores இன்வெஸ்ட்மெண்ட் கமிட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 1 lakh plus ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகுது. நம்ம தமிழ்நாட்டில் கிராஜுவேட் ஆகியிருக்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க போகுது. கவர்மெண்ட் சைட்ல இப்போ இது ரொம்பவே ஹைலைட்டா பார்க்கப்படுது. 100 daysல 1 லட்சம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வருது, எந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் இதுல இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டேட்டா சென்டர் அண்ட் AI. ஃபியூச்சர் எக்கனாமில பிக்கஸ்ட் செக்டர் பார்த்தீங்கன்னா AI தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா IT ஜாப்ஸ், கிளாத் சர்வீஸ், இன்ஜினியரிங் ஜாப்ஸ் அண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்ஸ் இந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 2, ஆட்டோமொபைல் அண்ட் EV. தமிழ்நாடு தான் ஆல்ரெடி ஆட்டோமொபைல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இப்போ நியூ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, EV மேனுஃபேக்சரிங், பேட்டரி டெக்னாலஜி, ஆட்டோ காம்போனன்ட் சர்வீஸ் இந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் க்ரோத் அதிகமாகவே சான்ஸ் இருக்கு. நம்பர் 3, ரினியூவபிள் எனர்ஜி, சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜி இந்த மாதிரி செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ், நியூ இண்டஸ்ட்ரிக்கு பவர் சப்போர்ட், ரூரல் ஏரியாவுக்கு எனர்ஜி சப்ளை பண்ணுறது. அதர்ஸ்ல பார்த்தீங்கன்னா MSME ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் பிஸ்னஸ் அண்ட் ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்குலாம் இது நல்லாவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு எக்கனாமிக் க்ரோத் ஆகும். அது கூடவே யூத் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். MSME பிஸ்னஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். அது கூடவே குளோபல் கம்பெனிஸ்லாம் தமிழ்நாடு பக்கம் அட்ராக்ட் ஆவாங்க. இது மூலியமா நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டெக்னாலஜி டெவலப் ஆகும். மாற்றம் வேணும்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதுக்கு மேலவே இப்போ நடந்துட்டு இருக்கு. நம்மளோட டிவிகே ஆட்சியில் லாஸ்ட் 100 daysல மட்டுமே 1 lakh crores மேலே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க.
டிவிக்கு ஆச்சுலாம் வேஸ்ட்டு, இவங்க எல்லாருமே தற்கொலை, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். இது நல்ல ஒரு செருப்படியாக இருக்கும். மாற்றம் வேணும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுக்கு மேலேயே இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.